மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இந்த தினத்தை நம்ம பார்க்க போகிறது ஜூலை 19ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது தலைப்பு செய்திகள், அதனைத் தொடர்ந்து விரிவான செய்திகள், நடுவில் ஒரு சில போனஸ் கேள்விகள், இறுதியாக சூப்பர் சிக்ஸ் கேள்விகள். இப்படி சிறப்பான அம்சங்களை கொண்டு ஒவ்வொரு நாளும் நடப்பு செய்திகளும் ரிவிஷனுக்காக கேள்விகளும் கேட்டு சூப்பராக தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறோம். நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க. மக்களே தேர்வில் வெற்றி பெறுங்கள். ஆரம்பிக்கலாமா? இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜூலை 19ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வழக்கம் போல தலைப்பு செய்திகள். தலைப்பு செய்தியில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். 72வது தேசிய திரைப்பட விருதுகள் சரி 2024ஆம் ஆண்டிற்கானது. எந்தெந்த திரைப்படங்கள், எந்தெந்த நடிகர்கள் நடிகைகள் இந்த விருதுகளை வாங்கியிருக்கிறாங்க, அதுவும் தமிழ்நாட்டிலேருந்து யாரெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க, அதை பற்றி நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். பார்த்து முடிச்சுட்டு அப்படியே உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் எந்த ஆண்டு யாரால் உருவாக்கப்பட்டது, எதற்காக இது செயல்பட்டு வருகிறது, அதையும் கிளியராக பார்க்க போகிறோம். பார்த்து முடிச்சுட்டு அப்படியே இஸ்ரோவின் ஒரு மிஷன் மித்ரா அப்படிங்கிற ஒரு திட்டம் சரி எதற்காக செயல்படுத்தப்பட்டது, எந்த ஒரு மிகப்பெரிய லட்சியத்தை அடைவதற்கு இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது, அதை பார்த்து முடிச்சுட்டு இந்தியன் ஜியாகிரபியில் முக்கியமான செய்தி, இந்திய முதல் புவி வெப்ப ஆற்றல் கிணறுகள் சரி ஜியோ தெர்மல் வெல்ஸ் சரியா ஒரு மாநிலத்தில் ஒரு ஏரியாவில் அமைச்சிருக்கிறாங்க, ஒரு யூனியன் பிரதேசத்தில் எங்கே அப்படிங்கிறத கிளியராக பார்த்துட்டு அடுத்து வருங்கால அரசு அதிகாரிகளே உங்களுக்கான ஒரு முக்கியமான திட்டம் மிஷன் கர்மயோகி. இந்த திட்டம் எதற்காக மத்திய அரசு தொடங்கினாங்க அப்படிங்கிறதை நம்ம பார்க்க போகிறோம். பார்த்து முடிச்சுட்டு ரிவிஷனுக்காக சூப்பர் சிக்ஸ் கேள்விகள் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அடுத்தபடியாக இப்போ நம்ம பார்க்க போகிறது விரிவான செய்திகள். விரிவான செய்திகளில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். 72வது தேசிய திரைப்பட விருதுகள் சரிங்களா? இந்தியாவில் சிறந்த திரைப்படங்களுக்கான விருதுகளை ஆண்டுதோறும் மத்திய அரசு வழங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் 2024ஆம் ஆண்டிற்கான 72வது தேசிய திரைப்பட விருதுகள் ஜூலை 18, 2026 அன்று டெல்லியில் அறிவிக்கப்பட்டது. அறிவிச்சிருக்கிறாங்க. பின்னாடி ஒரு நாளில் இந்த விருதுகள் வழங்கப்படும் முறைப்படி சரிங்களா? இதில் சிறந்த நடிகருக்கான விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத பாருங்கள். சிறந்த நடிகருக்கான விருது பார்த்தீங்கன்னா கார்த்திக் ஆரியன் சரியா சந்து சாம்பியன் சந்து சாம்பியன் அப்படிங்கிற திரைப்படத்தில் நடித்ததற்காக கார்த்திக் ஆரியன் அவர்களுக்கும், பிரம்மயுகம் என்ற திரைப்படத்தில் நடித்த மலையாள சூப்பர் ஸ்டார் மம்முட்டி அவர்களுக்கும் சிறந்த நடிகருக்கான விருது பகிர்ந்து அளிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? அதே மாதிரி சிறந்த நடிகைக்கான விருது யாமி கௌதம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? அவங்க நடித்த திரைப்படத்தின் பெயர் ஆர்டிகிள் 370 சரியா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து பற்றியது ஆர்டிகிள் 370. அந்த ஆர்டிகிள் தொடர்புடைய ஒரு முக்கியமான திரைப்படம், அதுக்கு பேர் தான் சரியா ஆர்டிகிள் 370. அதில் நடித்த யாமி கௌதம் அவர்களுக்கு சிறந்த நடிகைக்கான விருது வழங்கப்பட்டுள்ளது. அந்த திரைப்படம் தான் இந்தியாவில் சிறந்த திரைப்படம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சுக்கிறாங்க. மறக்கக்கூடாது, இது ஒரு இந்தி மொழியில் எடுக்கப்பட்ட திரைப்படம். அடுத்து சிறந்த இயக்குனர் பெஸ்ட் டைரக்டரான அவர் பார்த்தீங்கன்னா தமிழில் எடுக்கப்பட்ட நடிகர் சிவகார்த்திகேயன் நடித்த அமரன் அந்த திரைப்படத்தை இயக்கிய ராஜ்குமார் பெரியசாமி அவர்களுக்கு சிறந்த இயக்குனருக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட்டுக்கான சிறந்த பொழுதுபோக்கு திரைப்படமாக அறிவிக்கப்பட்டுள்ளது கல்கி திரைப்படம். சரிங்களா? அடுத்து தேசிய மற்றும் சமூக விழுமியங்களை ஊக்குவிக்கும் ஒரு சிறந்த படமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது நம்முடைய தமிழ் நடிகர் சரியா தனுஷ் அவர்கள் நடித்த கேப்டன் மில்லர் அந்த திரைப்படம் தான் தேசிய மற்றும் சமூக விழுமியங்களை ஊக்குவிக்கும் சிறந்த திரைப்படத்திற்கான விருதை வாங்கியிருக்கிறாங்க. அடுத்து சிறந்த இசைக்கான அதாவது சிறந்த பாடல்கள் கொண்ட சிறந்த இசைக்கான அந்த விருது பெற்றவர் ஷாஸ்வத் சச்தேவ் அவர்கள். எந்த திரைப்படம்? ஆர்டிகிள் 370. மறக்காதீங்க சரியாமா? அடுத்து பாருங்க சிறந்த பின்னணி இசை பெஸ்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் சொல்லுவாங்களே அந்த விருதை வென்றவர் நம்முடைய ஜிவி பிரகாஷ் அவர்கள். திரைப்படம் அமரன். அமரன் 3 முக்கியமான விருதுகளை வாங்கியிருக்கிறாங்க சரியா பார்த்துக்கோங்க. அடுத்தபடியாக சிறந்த பட தொகுப்புக்காக ஆர் கலைவாணன் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. எந்த திரைப்படத்திற்கு? அதே அமரன் திரைப்படத்திற்கு தான். ஓகேவா? சிறந்த தமிழ் திரைப்படம் இப்போ நம்ம இதுக்கு மேலே பார்த்தது எல்லாமே இந்தியாவில் ஆல் ஓவராக சிறந்த நடிகர் நடிகை ஓகேவா இசையமைப்பாளர் அப்படி பார்த்துருக்கோம். இப்போ பார்க்கும்போது அந்தந்த லாங்குவேஜுக்கு பெஸ்ட் மூவி அப்படிங்கிற மாதிரி அவார்டு கொடுப்பாங்க. அதில் சிறந்த தமிழ் திரைப்படமாக தேர்வு செய்யப்பட்டது நடிகர் தனுஷ் ஏக்கி நடித்த ஹீரோவை நடித்த ராயன் திரைப்படம். ஓகேவா? இது தவிர 2 சிறப்பு விருதுகளை மத்திய அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. அதில் ஒரு விருது சிறந்த நடிகருக்கான சிறப்பு விருது யார் கொடுத்துருக்காங்க? நடிகர் தனுஷ் அவர்களுக்கு. எந்த திரைப்படத்திற்காக? கேப்டன் மில்லர் அப்படிங்கிற திரைப்படத்திற்கு. அடுத்து அரவிந்த் சாமி கார்த்தி சரியா தமிழ்நாட்டில் அந்த மெய்யழகன் ஒரு திரைப்படம் வந்தது. அந்த திரைப்படத்தில் சிறந்த ஒளிப்பதிவுக்கான விருதை வென்றவர் சுரேன் ஜி அவர்கள். சரிங்களா? இதுதான் 72வது தேசிய திரைப்பட விருதுகளோட முக்கியமான விருதுகள். இன்னும் நிறைய இருக்குது, போதும் நினைக்கிற இதுவே. ஓகேவா? அடுத்தபடியாக உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் ரீசனாக நியூஸில் வந்திருக்குது. எப்போது உருவாக்கப்பட்டது இந்த உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1970. இந்த இடத்துல நம்ம ஒரு தப்பு பண்ணிடுவோம், கொஞ்சம் வேறு மாதிரி யோசிப்போம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
அக்டோபர் 12, 2004 மத்திய அரசு இந்தியாவிலே முதல் முறையாக நம்முடைய தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க. அது கொடுத்த பிறகு மத்திய அரசானது 2006 சென்னை சோழிங்கநல்லூர் பக்கத்தில் இருக்க பெரும்பாக்கத்தில் செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தை மத்திய அரசு உருவாக்கியிருந்தாங்க. அது வேற, இது தமிழ்நாடு அரசால் உருவாக்கப்பட்டது. இதை உருவாக்கியவர் அப்போதைய தமிழக முதலமைச்சர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள். சரியா, எதற்காக இது உருவாக்கப்பட்டது? உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ் மொழியில் உயர்கல்வி மற்றும் ஆய்வுகளை மேற்கொள்வதையும் பிற மொழியினருக்கு நம்முடைய தமிழ் மொழியை கற்பிப்பதையும் முக்கியமான நோக்கமாக கொண்டு இந்த உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் உருவாக்கப்பட்டது. சென்னை தரமணியில் ஞாபகம் மறக்கக்கூடாது. செம்மொழிக்கான அந்த மத்திய அரசோட தமிழாய்வு நிறுவனம் பெரும்பாக்கம், அது அமைந்துள்ள இடம் சென்னை சோழிங்கநல்லூர். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிற உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் தரமணி. கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, கவனம் பாருங்க. சரிமா, அடுத்தபடியாக இஸ்ரோவோட முக்கியமான ஒரு திட்டம் பாருங்க, மிஷன் மித்ரா திட்டம். சரியா, இந்திய அரசு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்தியர்களை விண்வெளிக்கு நாங்கள் அனுப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் 15, 2018 அறிவித்தாங்க. அறிவித்தவர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். சுதந்திர தின உரையில் ஆகஸ்ட் 15, 2018 அன்னைக்கு உரையாற்றும் போது அறிவிக்கிறாங்க. என்ன திட்டத்தை? ககன்யான் அப்படிங்கிற திட்டத்தை. இந்த திட்டத்தின் மூலம் 4 விண்வெளி வீரர்கள் ஸ்பேஸுக்கு போயிட்டு வர போகிறாங்க. சரிங்களா, இந்த திட்டத்தின் கீழ் இடம்பெற்றுள்ள அந்த 4 விண்வெளி வீரர்களின் உடல் மற்றும் மன வலிமையை சோதிக்கும் வகையில் இஸ்ரோ ஒரு திட்டத்தை செயல்படுத்தினாங்க. அதுக்கு வச்ச பேர் தான் என்னது? மிஷன் மித்ரா. மறக்கக்கூடாது. சரிங்களா, 2027 மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் திட்டம் தான் இந்த ககன்யான் திட்டம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதற்காக 4 வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். அவங்க யாரெல்லாம் அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோவில் பார்த்துருப்போம். ஒருத்தங்க கேப்டன் அஜித், கேப்டன் பிரசாந்த், கேப்டன் பிரதாப் போத்தன். அடுத்து முக்கியமான நபர் கேப்டன் சுபான்ஷு சுக்லா அவர்கள். சரியா, அஜித், பிரசாந்த், பிரதாப் 3 பேருமே தமிழ் சினிமா ஹீரோக்கள். சரியா, எக்ஸ்ட்ரா இருக்கிற ரியல் ஹீரோ யாரு? சுபான்ஷு சுக்லா அவர்கள். இந்த 4 விண்வெளி வீரர்களுக்கும் இந்திய அரசு வச்ச பேர் ககன் நாட்ஸ், மறந்துடாதீங்க. சரியா, ஓகே. இந்த 4 விண்வெளி வீரர்களும் விண்வெளியில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது தொடர்பான பயிற்சிகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. அப்பப்போ டெவலப் பண்ணிட்டே இருக்கிறான். இதனுடைய ஒரு பகுதியாக லடாக்கின் லே பகுதியில் உள்ள 11,483 அடி உயரமான மலை சிகரங்கள், சிறந்த பீக் மேலே ஏறி பயிற்சிகள் மேற்கொள்ளும் வகையில் மிஷன் மித்ரா என்ற திட்டம் ஏப்ரல் 2026 மேற்கொள்ளப்பட்டது. சரிங்களா, இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பூமியில் வாழும்போது சாதாரணமாக வாழ்ந்துட்டு இருப்போம். தண்ணி, ஆக்சிஜன், இதுக்கே நமக்கு மழை பெய்யுது, குளிர் அடிக்குது அப்படின்னா நமக்கு நிறைய இந்த சளி பிடிக்குது, காய்ச்சல் வருது, நிலமும் வந்துட்டு இருக்குது. ஓகேவா, அப்படி இருக்கும்போது விண்வெளிக்கு திடீர்னு போகும்போது அங்கே நமக்கு சூழல் எப்படி இருக்குன்னு தெரியாது. சரியா, கிளைமேட் எப்படி இருக்குன்னு தெரியாது, அங்கே எப்படி குளிர் அடிக்குன்னு தெரியாது, டென்ஷன் ஆகும், மன அழுத்தம் வரும். சரியா, இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு தான் இந்த மிஷன் மித்ரா பயிற்சி வழங்கப்பட்டது. பாருங்கள், விண்வெளியில் உள்ள குறைந்த ஆக்சிஜன், தீவிரமான குளிர், தனிமை, அழுத்தம் உள்ளிட்ட கடுமையான சூழலுக்கு ஏற்ப லே மற்றும் லடாக்கின் உயர்ந்த மலை சிகரங்களில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் மூலமாக மிஷன் மித்ரா திட்டத்தின் மூலமாக. சரியா, இதை யார் செயல்படுத்தினாங்க அப்படிங்கிறது பாருங்கள். இஸ்ரோ, இந்திய விமானப்படையின் ஏரோஸ்பேஸ் மருத்துவ நிறுவனம், பெங்களூருவை சேர்ந்த ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனமான புரோட்டோ பிளான்ட் அப்படிங்கிற நிறுவனம், இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த மிஷன் மித்ரா திட்டத்தை சூப்பராக செயல்படுத்தியிருக்காங்க. எந்த திட்டத்திற்காக? ககன்யான் திட்டத்திற்காக, மறக்காதீங்க. சரியா, அடுத்து இந்தியன் ஜியோகிராஃபி தொடர்புடைய முக்கியமான ஒரு அப்டேட் பாருங்கள். இந்தியாவின் முதல் புவி வெப்ப ஆற்றல் கிணறுகள், ஜியோ தெர்மல் வெல்ஸ். ஓகேவா, அதாவது என்ன சொல்லுவாங்க, சூடான இந்த நீரூற்றுகள் இருக்குல்ல, அதிலிருந்து மின்சாரத்தை தயாரிக்கிறாங்க இந்த திட்டத்தின் மூலம். அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாவின் முதல் மற்றும் ஆழமான புவி வெப்ப ஆற்றல் கிணறுகள் லடாக்கின் புகா பள்ளத்தாக்கில், புகா வேலியில் அமைக்கப்பட்டுள்ளது. இது எங்கே இருக்குன்னு சொல்லி பாருங்கள். கடல் மட்டத்திலிருந்து சுமார் 14,000 அடி உயரத்தில் இந்த கிணறுகள், 2 கிணறுகள் அமைச்சிருக்கிறாங்க. இந்த ரெண்டுமே தலா 1000 மீட்டர் ஆழத்தில் தோண்டப்பட்டு, சரியா, ஜூலை 2026 முதல் செயல்பாட்டிற்கு வந்திருக்குது. ஓகேவா, சரி. இதில் என்ன செய்கிறாங்க பாருங்கள். இது யார் செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ONGCயோட எனர்ஜி சென்டர் என்று அழைக்கப்படும் OEC அந்த நிறுவனம் தான் நிறைவேற்றிருக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு போனஸ் கேள்வி, ONGC நிறுவனம் எப்போது உருவாக்கப்பட்டது, என்னோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது கரெக்டாக சொல்லுங்கள். ஓகேவா, சரி. அப்படி தோண்டப்பட்ட அந்த இரட்டை கிணறுகள் நாட்டின் முதல் 1 மெகாவாட் பைலட், சரியா, சோதனை அடிப்படையில் புவி வெப்ப மின் உற்பத்தி நிலையத்தின் தொழில்நுட்ப மையமாக செயல்படுகிறது. சரியா, எப்படி அப்படின்னு சொல்லி பாருங்கள். பூமிக்கு அடியில் உள்ள வெப்பமான நீரூற்றுகளில் இருந்து பெறப்படும் தண்ணீரில் இருந்து வரும் நீராவி மூலம் மின் உற்பத்தி, மின்சார உற்பத்தி செய்வது தான் இந்த புவி வெப்ப மின் நிலையம் என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா, புரியுதா உங்களுக்கு? வெப்ப நீரூற்றுகள் உள்ளே இருக்குது, அதுலேருந்து ஓகே நீராவி வெளியே வரும், அதுலேருந்து மின்சாரத்தை தயாரிக்கிறாங்க, மறக்காதீங்க. சரியாம்மா, அடுத்தபடியாக பாருங்கள். இதற்காக சரியா 2 விதங்களில் சுடுதண்ணீரை, அந்த நீரூற்றுகளை பெற முடியும் சொல்லியிருக்கிறாங்க. 1, பூமிக்கு அடியில் உள்ள சுடுதண்ணீர் மற்றும் நீராவியை உறிஞ்சி அதன் மூலம் மின்சாரம் தயாரிப்பது. ஓகேவா, இன்னொரு முறையில் என்னன்னு சொல்லி பாருங்கள்.
குளிர்ந்த நீரை அந்த கிணற்றுக்குள் செலுத்தி அதை சுடு தண்ணீராக நீரூற்றாக சூடான நீரூற்றாக மாற்றி அதன் மூலம் மின்சாரத்தை தயாரிப்பது அப்படின்னு சொல்லி 2 வழிகளில் மின்சாரத்தை தயாரிக்க போகிறாங்க. சரியா? இந்த சுடு தண்ணீரை ஓகேவா டேங்கரில் சேமித்து வைக்கிற அந்த டேங்கரில் ஓகேவா சேமித்து வைத்து அதிலிருந்து வெளியேறும் நீராவி மின்காந்த சுழலிகளை சுழற்றி அதன் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. சரியா? இந்த திட்டத்தை தொடக்கி வைத்தவர் லடாக்கின் துணைநிலை ஆளுநராக இருக்கிற திரு V.K. சக்சேனா அவர்கள். மறக்கக்கூடாது. சரிங்களா? இந்த இடத்துல அகைன் ஒரு போனஸ் கேள்வி, லடாக் யூனியன் பிரதேசம் எப்போது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திலிருந்து பிரிக்கப்பட்டது அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லுங்கள். சரிங்களா? அடுத்தபடியாக மக்களே உங்களுக்கானது வருங்கால அரசு அதிகாரிகளுக்கான ஒரு முக்கியமான திட்டம் மிஷன் கர்மயோகி. தொடங்கப்பட்ட நாள் செப்டம்பர் 2, 2020 தொடங்கப்பட்டது. நோக்கம் இந்திய குடிமைப்பணி அதிகாரிகளின் திறன் மேம்பாட்டிற்காக உருவாக்கப்பட்ட திட்டம். சரியா? இந்திய குடிமைப்பணி அதிகாரி முக்கியமான மத்திய அரசு ஊழியர்களின் திறன் மேம்பாடு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக ஆன்லைன் மூலம் பயிற்சி வழங்கும் திட்டம் தான் இந்த மிஷன் கர்மயோகி. ஞாபகம் வச்சு. சரிங்களா? ஓகே, எப்படின்னு சொல்லி பாருங்க. அரசு பணியாளர்கள் இப்போ இருக்கிற நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அதை திறமையாகவும் மக்களின் தேவைகளை உணர்ந்து செயல்படுத்தும் வகையிலும் ஆன்லைன் மூலமாக இணையவழி பயிற்சி வழங்கப்படுகிறது. அதுக்கு பேர் தான் மிஷன் கர்மயோகி. மறக்கக்கூடாது. சரிங்களாம்மா? ரொம்ப முக்கியமான திட்டம், விட்டுறாதீங்க. சரிங்களாம்மா? அடுத்தபடியாக இந்த தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி, 72வது தேசிய திரைப்பட விருதுகளில் சிறந்த திரைப்படத்திற்கான விருது எந்த திரைப்படத்திற்கு அறிவிக்கப்பட்டது? முதல் கேள்வி. 2வது சூப்பர் 6 கேள்வி, மிஷன் கர்மயோகி திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? அதோட நோக்கம் என்ன? அதையும் சத்து சொன்னால் சூப்பராக இருக்கும். 3rd கொஸ்டின், உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? அது எப்போது உருவாக்கப்பட்டது? அதையும் சேர்த்து சொல்லுங்கள். மக்களே உங்களுக்காக தான் அந்த எக்ஸ்ட்ரா கேள்விலாம். 4th கொஸ்டின், இஸ்ரோவின் மிஷன் மித்ரா திட்டம் எதனுடன் தொடர்புடையது? மனிதர்களை விண்வெளிக்கு அழைத்து செல்லும் இஸ்ரோவின் அந்த திட்டத்தின் பெயர் என்ன? 6வது மற்றும் இறுதி சூப்பர் 6 கேள்வி, இந்திய முதல் புவி வெப்ப ஆற்றல் கிணறுகள் எங்கு அமைந்துள்ளது? இதற்கான பதில்களை சிறப்பான முறையில் பதில்களை அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லாட்டினா நோட்டு போட்டாவது எழுதிக்கோங்க. மக்களே தேர்வில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.